மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுகவுடன் ஆம் ஆத்மி கட்சி மாநில தலைவர் வசீகரன் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா. மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி தற்பொழுது முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று கணிசமாக கணிக்கப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. அதே போல பல்வேறு கட்சிகள், கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் சரி, கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகளும் நேரடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரும் அதே போல முதலமைச்சரும் நேரில் சந்தித்து தங்களின் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே கூட்டணி ஒரு சில கட்சிகளுக்கு இடையே கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையாகி இருக்கிறது. இன்னும் காங்கிரசும் மக்கள் நீதி மையம் 2 கட்சிகள் மட்டுமே திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தைக்கு, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் அதே போல மக்கள் நீதி மையம் தொடர்ந்து மறைமுக பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் நேரடியாக தற்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் ஏற்கனவே TR பாலு தலைமையிலாக பொன்முடி, ஆசா, பெரியசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களை நேரில் சந்தித்து ஆம் ஆத்மி கட்சியினர் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்னதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கூட ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் நேரடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார். முதலமைச்சரை இன்று சந்தித்து ஆதரவு தெரிவிக்க வர இருப்பதாகவும் அதே போல இடங்கள் தொடர்பாகவும் பேச இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருந்தார்கள். 10:30 மணி அளவில் சரியாக முதலமைச்சரை சந்திப்பதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் அவசர ஆலோசனை கூட்டத்திற்காக அவர் வீடு திரும்பியிருக்கிறார். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினருடன் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக வசீகரன் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். ஆதரவு தெரிவிப்பாரா அல்லது இடங்கள் ஒதுக்கீடு தொடர்பாக பேசுவதற்காக வந்திருக்கிறாரா என்பது தொடர்பான விவரங்கள் அவர் வெளியே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கும் போதுதான் தெரிவிக்கும். தற்போது வரையிலும் இந்த சிறிய சிறிய கட்சிகள் அதே போல ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் கூட நேரடியாக திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் ஆம் ஆத்மி கட்சி தற்பொழுது பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.